நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நாங்கள் வீடியோ ஒன்று போடுறோம். அது வந்து புளி ரசம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய்னு சொல்கிறேன். இது 3 எடுத்துக்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்படியா? நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்து ரம்ப, கருவேப்பிலை, இது மஞ்சள் தூள், சீரகத்தூள், வெந்தயம், பெப்பர் தூள், மிளகுத்தூள். அடுத்து இது புளி வச்சுக்கிறேன். தேவையான அளவு வச்சுக்கிறேன். இதை புளியை சுடு தண்ணீரை ஊற வச்சுக்கிறேன். கட் பண்ணி கொஞ்சம் இதில் போட்டு இதில் குத்தி இப்படி வாட்டி எடுத்துக்குவோம். 3ஐயும் அப்படி செஞ்சுக்குவோம். 3 வத்தல் மிளகாய், வாசம் பருப்பு, இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் அம்மிர சரி கிரைண்டர் சரி போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். லைட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நாங்கள் இதில் சட்டியில் வந்து கிரைண்டர் பண்ணின வெங்காயம், ரம்ப, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாம் போடுவோம். இதையும் எல்லாம் போடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைப்போம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊத்துற இல்லை, கொஞ்சம் ஊற்றி வேகட்டும். அது நல்லா வேகட்டும். வெந்தயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு. இதை வந்து புளி போடாம, எண்ணெய் ஊத்தாம, அந்த வத்தல் மிளகாய் போடாம இப்படியே செஞ்சாண்டா இதை வந்து பபா கிடைச்ச ஆட்களுக்கு சோத்தோட திண்டண்டா உடம்பு நல்லா வைக்கும். அந்த வகரு வந்து குறைஞ்சிரும். வகரு வந்து ஊதி வராது. காலம் பூரா வகரு வந்து குறைஞ்சே வைக்கும். இது மட்டும்தானே. இதுக்கு புளி தண்ணியோ வத்தல் மிளகாவோ போடுற இல்லை. இது வந்து இப்போ மிளகு ரசம். இப்போ இதுக்கு நாங்கள் புளி தண்ணியை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு போதுமோ ஊற்றியாச்சு. இது வந்து இப்போ புளி ரசம் ஆகிட்டு. புளியை ஊற்றினண்டா புளி ரசம். மற்றது வந்து மிளகு ரசம். மிளகு ரசம் தான் அப்படி இந்த பபா கிடைச்ச ஆட்களுக்கு நல்லது. அதுக்கு வந்து காரத்தை குறைச்சிக்கணும். வெந்தயம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்தினண்டா அவ்வளோ நல்லது. இப்போ வத்தல் மிளகாவையும் சேர்த்துக்குவோம். இது கிட்டே வேய்ந்து டக்குன்னு கொதிச்சோடனே இறக்கிடணும். மிச்சம் கொதிக்க விடப்படாது. அப்போதான் இந்த வத்தல் மிளகாயெல்லாம் மேலெல்லாம் அப்படியே அழகா வைக்கும். கொதிச்சுட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்கிறதில்ல. இப்போ ஆவி இதாக ப்ரௌனுக்கு மாவி வருது. கொதிச்சுட்டு ஆவி வருது. கொதிச்சுட்டு இது கொஞ்சோடனே டக்குன்னு இறக்கிடுவோம். நெருப்பு நல்லா பத்து கறியெல்லாம் ஆக்கி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நெருப்பு பத்திட்டே வைக்கிறேன்னா 10 கறி வேணும்னா ஆக்குறதுக்கு ஆசை ஆகிக்கிறேன். ஊற்றுருவோம் அடுப்பை. சிறந்த ஒரு மூலிகை மாதிரி சமீப அஜீரண கோளாறும் இல்லாமல் மீறி அதுண்டா பிடிச்சா. சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ஸ்டாகிராம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.